டிஎன்எஸ்எஸ் பிரிவு 35 போலீஸ் வாரண்ட் இல்லாமல் கைது செய்யும்போது 1. எந்தவொரு காவல்துறை அதிகாரியும் ஒரு மாஜிஸ்திரேட் உத்தரவு இல்லாமல் மற்றும் ஒரு வாரண்ட் இல்லாமல் எந்த நபரையும் கைது செய்யலாம். ஒரு போலீஸ் அதிகாரி முன்னிலையில் அடையாளம் காணக்கூடிய குற்றத்தை செய்பவர் அல்லது யாருக்கு எதிராக நியாயமான புகார் செய்யப்பட்டுள்ளது அல்லது நம்பகமான தகவல்கள் பெறப்பட்டுள்ளன அல்லது அவர் 7 ஆண்டுகளுக்கு குறைவான அல்லது 7 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையுடன் கூடிய தண்டனைக்குரிய ஒரு அறியத்தக்க குற்றத்தை செய்துள்ளார் என்ற நியாயமான சந்தேகம் உள்ளது. வருடங்கள் அபராதத்துடன் அல்லது இல்லாவிட்டாலும் பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால், அதாவது காவல்துறை அதிகாரி அத்தகைய புகார், தகவல் அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் அத்தகைய நபர் மேற்கூறிய குற்றத்தை செய்துள்ளார் என்று நம்புவதற்கு காரணம் உள்ளது. 2. அத்தகைய கைது அவசியம் என்பதில் காவல்துறை அதிகாரி திருப்தி அடைகிறார். அத்தகைய நபர் மேலும் எந்த குற்றமும் செய்யாமல் தடுக்க அல்லது குற்றத்தின் சரியான விசாரணைக்காக அல்லது குற்றச்சான்றை மறையச் செய்வதிலிருந்து அல்லது அத்தகைய சாட்சியங்களை எந்த வகையிலும் சிதைப்பதிலிருந்து அத்தகைய நபர் தடுக்க அல்லது அத்தகைய நபர் நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல்துறை அதிகாரிக்கோ அத்தகைய உண்மைகளை வெளிப்படுத்துவதை தடுக்கும் வகையில் வழக்கின் உண்மைகளை அறிந்த எந்தவொரு நபருக்கும் எந்தவொரு தூண்டுதல், அச்சுறுத்தல் அல்லது வாக்குறுதியை வழங்குவதை தடுப்பது அல்லது அத்தகைய நபர் கைது செய்யப்படாவிட்டால் தேவைப்படும் போதெல்லாம் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையில் இருப்பதை உறுதி செய்ய முடியாது. மேலும் அத்தகைய கைது செய்யும் போது போலீஸ் அதிகாரி எழுத்துப்பூர்வமாக அவரது காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த துணைப்பிரிவின் விதிகளின் கீழ் ஒரு நபரை கைது செய்ய தேவையில்லாத அனைத்து வழக்குகளிலும் ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யாததற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் அல்லது யாருக்கு எதிராக அபராதத்துடன் அல்லது இல்லாவிட்டாலும் அல்லது மரண தண்டனையுடன் 7 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையுடன் கூடிய தண்டனைக்குரிய குற்றத்தை அவர் செய்துள்ளார் என்று நம்பத்தகுந்த தகவல் கிடைத்தது மற்றும் போலீஸ் அதிகாரி நம்புவதற்கு காரணம் உள்ளது. அத்தகைய நபர் மேற்படி குற்றத்தை செய்துள்ளார் என்ற தகவலின் அடிப்படையில் அல்லது இந்த சனிதாவின் கீழ் அல்லது மாநில அரசின் உத்தரவின்படி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் அல்லது யாருடைய உடைமையில் திருடப்பட்ட சொத்து என்று நியாயமாக சந்தேகிக்கப்படக்கூடிய ஏதேனும் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அத்தகைய விஷயத்தை குறிக்கும் வகையில் ஒரு குற்றத்தை செய்ததாக நியாயமாக சந்தேகிக்கப்படுபவர் அல்லது காவல்துறை அதிகாரியின் கடமையை நிறைவேற்றும் போது அல்லது தப்பியோடியவர் அல்லது சட்டப்பூர்வ காவலில் இருந்து தப்பிக்க முயல்பவர் அல்லது யூனியனின் ஆயுத படைகளில் இருந்து தப்பியோடியவர் என்று நியாயமாக சந்தேகிக்கப்படுபவர் அல்லது இந்தியாவிற்கு வெளியே எந்த இடத்தில் செய்யப்பட்ட எந்த செயலிலும் சம்பந்தப்பட்டவர் அல்லது யாருக்கு எதிராக நியாயமான புகார் அளிக்கப்பட்டுள்ளது அல்லது நம்பகமான தகவல்கள் பெறப்பட்டுள்ளன அல்லது நியாயமான சந்தேகம் உள்ளது. இந்தியாவில் இழைக்கப்பட்டிருந்தால் ஒரு குற்றமாக தண்டிக்கப்படுவார். மேலும் அவர் எந்த சட்டத்தின் கீழ் நாடு கடத்தப்படுகிறார் அல்லது இல்லையெனில் இந்தியாவில் கைது செய்யப்படுவார் அல்லது காவலில் வைக்கப்படுவார் அல்லது விடுவிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்து பிரிவு 394 இன் துணை பிரிவு 5 இன் கீழ் செய்யப்பட்ட எந்த விதியையும் மீறுபவர் அல்லது யாருடைய கைதுக்காக எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ வேறொரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து எந்த கோரிக்கையும் பெறப்பட்டிருந்தால்
அந்த கோரிக்கை கைது செய்யப்பட வேண்டிய நபர் மற்றும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றம் அல்லது பிற காரணத்தை குறிப்பிடுகிறது மற்றும் அதிலிருந்து தோன்றும் கோரிக்கையை வழங்கிய அதிகாரியால் பிடிவாரண்ட் இல்லாமல் சட்டப்பூர்வமாக கைது செய்யப்படலாம். 2. பிரிவு 39 இன் விதிகளுக்கு உட்பட்டு அடையாளம் காண முடியாத குற்றத்தில் சம்பந்தப்பட்ட எந்த நபரும் அல்லது யாருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டதோ அல்லது நம்பத்தகுந்த தகவல்கள் பெறப்பட்டதோ அல்லது நியாயமான சந்தேகம் இருந்தால் அவர் ஒரு விதியின் கீழ் தவிர கைது செய்யப்பட மாட்டார். ஒரு மாஜிஸ்திரேட்டின் உத்தரவு அல்லது உத்தரவு. 3. காவல்துறை அதிகாரி துணை பிரிவு 1 இன் கீழ் ஒரு நபரை கைது செய்ய தேவையில்லாத அனைத்து வழக்குகளிலும் நியாயமான புகார் அளிக்கப்பட்ட அல்லது நம்பகமான தகவல் பெறப்பட்ட நபரை வழிநடத்தும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் அல்லது அவருக்கு முன்பாகவோ அல்லது நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேறு இடத்திலோ ஆஜராவதற்காக அவர் அறியக்கூடிய குற்றத்தை செய்திருக்கிறார் என்ற நியாயமான சந்தேகம் உள்ளது. 4. எந்தவொரு நபருக்கும் அத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டால் அறிவிப்பின் விதிமுறைகளுக்கு இணங்குவது அந்த நபரின் கடமையாகும். 5. அத்தகைய நபர் நோட்டீஸுக்கு இணங்கி தொடர்ந்து இணங்கினால் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட மாட்டார். காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி கருதினால் ஒழிய கைது செய்யப்பட்டார். 6. அத்தகைய நபர் எந்த நேரத்திலும் நோட்டீஸின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறினால் அல்லது தன்னை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றால் காவல்துறை அதிகாரி இது தொடர்பாக ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு உட்பட்டு கைது செய்யலாம். நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றத்திற்காக அவர் BNSS धारा 35 पुलिस कब बिना वारंट के गिरफ्तार कर सकती है? 1. कोई भी पुलिस अधिकारी मजिस्ट्रेट के आदेश के बिना और बिना वारंट के किसी भी व्यक्ति को गिरफ्तार कर सकता है. क. जो पुलिस अधिकारी की मौजूदगी में कोई संज्ञेय अपराध करता है. क्या? ख. जिसके खिलाफ कोई उचित शिकायत की गई है या विश्वसनीय सूचना प्राप्त हुई है या उचित संदेह है कि उसने कोई संज्ञेय अपराध किया है जिसके लिए 7 वर्ष से कम या 7 वर्ष तक की अवधि के कारावास से दंडनीय है, चाहे जुर्माने के साथ हो या बिना, यदि निम्नलिखित शर्तें पूरी होती हैं, अर्थात आए पुलिस अधिकारी के पास ऐसी शिकायत, सूचना या संदेह के आधार पर यह विश्वास करने का कारण है कि ऐसे व्यक्ति ने उक्त अपराध किया है। 2. पुलिस अधिकारी को यह विश्वास है कि ऐसी गिरफ्तारी आवश्यक है। क. ऐसे व्यक्ति को कोई और अपराध करने से रोकने के लिए या ख. अपराध की उचित जांच के लिए या ग. ऐसे व्यक्ति को अपराध के साक्ष्य को गायब करने या किसी भी तरीके से ऐसे साक्ष्य के साथ छेड़छाड़ करने से रोकने के लिए या घ. ऐसे व्यक्ति को मामले के तथ्यों से परिचित किसी व्यक्ति को कोई प्रलोभन, धमकी या वादा करने से रोकना ताकि वह ऐसे तथ्यों को न्यायालय या पुलिस अधिकारी के समक्ष प्रकट करने से विमुख हो जाए या न. जब तक ऐसे व्यक्ति को गिरफ्तार नहीं किया जाता तब तक न्यायालय में उसकी उपस्थिति सुनिश्चित नहीं की जा सकती तथा पुलिस अधिकारी ऐसी गिरफ्तारी करते समय उसके कारणों को लिखित रूप में दर्ज करेगा। परंतु पुलिस अधिकारी उन सभी मामलों में जहां इस उपधारा के उपबंधों के अधीन किसी व्यक्ति की गिरफ्तारी अपेक्षित नहीं है, गिरफ्तारी न करने के कारणों को लिखित रूप में दर्ज करेगा या ग. जिसके विरुद्ध विश्वसनीय सूचना प्राप्त हुई है कि उसने कोई संज्ञेय अपराध किया है जो 7 वर्ष से अधिक अवधि के कारावास से दंडनीय है,
चाहे जुर्माने सहित हो या रहित हो या मृत्युदंड से दंडनीय हो, तथा पुलिस अधिकारी के पास उस सूचना के आधार पर यह विश्वास करने का कारण है कि ऐसे व्यक्ति ने उक्त अपराध किया है, या घ जिसे इस संहिता के अधीन या राज्य सरकार के आदेश द्वारा अपराधी घोषित किया गया है, या ई जिसके कब्जे में कोई ऐसी वस्तु पाई जाती है जिसके चोरी की संपत्ति होने का उचित संदेह हो और जिसके बारे में उचित संदेह हो कि उसने ऐसी वस्तु के संदर्भ में कोई अपराध किया है, या एफ जो किसी पुलिस अधिकारी को उसके कर्तव्य के निष्पादन में बाधा डालता है, या जो विधिपूर्ण अभिरक्षा से भाग निकला है या भागने का प्रयास करता है, या जी जिसके बारे में उचित संदेह है कि वह संघ के किसी सशस्त्र बल का भगोड़ा है, या एच जो भारत से बाहर किसी स्थान पर किए गए किसी ऐसे कार्य में संलिप्त रहा है या जिसके विरुद्ध उचित शिकायत की गई है या विश्वसनीय सूचना प्राप्त हुई है या उचित संदेह है कि वह भारत से बाहर किसी स्थान पर किए गए किसी ऐसे कार्य में संलिप्त रहा है जो यदि भारत में किया जाता तो अपराध के रूप में दंडनीय होता और जिसके लिए वह प्रत्यर्पण से संबंधित किसी कानून के तहत या अन्यथा भारत में पकड़ा जा सकता है या हिरासत में रखा जा सकता है, या आई जो रिहा किया गया अपराधी होते हुए धारा 394 की उपधारा 5 के अधीन बनाए गए किसी नियम का उल्लंघन करता है, या जे जिसकी गिरफ्तारी के लिए किसी अन्य पुलिस अधिकारी से लिखित या मौखिक कोई अधियाचना प्राप्त हुई है, बशर्ते कि अधियाचना में गिरफ्तार किए जाने वाले व्यक्ति और उस अपराध या अन्य कारण का उल्लेख हो जिसके लिए गिरफ्तारी की जानी है और उससे यह प्रतीत होता है कि उस व्यक्ति को अधियाचना जारी करने वाले अधिकारी द्वारा बिना वारंट के विधिपूर्वक गिरफ्तार किया जा सकता है। 2 धारा 39 के उपबंधों के अधीन रहते हुए किसी असंज्ञेय अपराध से संबंधित व्यक्ति या जिसके विरुद्ध कोई शिकायत की गई है या विश्वसनीय सूचना प्राप्त हुई है या उसके ऐसा करने का उचित संदेह है, मजिस्ट्रेट के वारंट या आदेश के बिना गिरफ्तार नहीं किया जाएगा। 3 पुलिस अधिकारी उन सभी मामलों में जहां उपधारा 1 के अंतर्गत किसी व्यक्ति की गिरफ्तारी अपेक्षित नहीं है, उस व्यक्ति को जिसके विरुद्ध उचित शिकायत की गई है या विश्वसनीय सूचना प्राप्त हुई है या उचित संदेह है कि उसने कोई संज्ञेय अपराध किया है, उसके समक्ष या ऐसे अन्य स्थान पर उपस्थित होने का निर्देश देते हुए नोटिस जारी करेगा, जैसा कि नोटिस में निर्दिष्ट किया जा सकता है। 4 जहां किसी व्यक्ति को ऐसा नोटिस जारी किया जाता है वहां उस व्यक्ति का यह कर्तव्य होगा कि वह नोटिस की शर्तों का पालन करे। 5 जहां ऐसा व्यक्ति नोटिस का अनुपालन करता है और अनुपालन करना जारी रखता है, उसे नोटिस में निर्दिष्ट अपराध के संबंध में तब तक गिरफ्तार नहीं किया जाएगा जब तक कि पुलिस अधिकारी की राय में दर्ज किए जाने वाले कारणों से उसे गिरफ्तार किया जाना चाहिए। 6 जहां ऐसा व्यक्ति किसी भी समय नोटिस की शर्तों का अनुपालन करने में विफल रहता है या अपनी पहचान बताने के लिए तैयार नहीं होता है, वहां पुलिस अधिकारी इस संबंध में सक्षम न्यायालय द्वारा पारित किए गए ऐसे आदेशों के अधीन रहते हुए नोटिस में उल्लिखित अपराध के लिए उसे गिरफ्तार कर सकता है।